உன் துயரங்களையும் துக்கங்களையும் கேட்பதற்கு யாரிடத்தில் காதுகளும் இல்லை, யாரிடத்தில் தோள் சாய்வதற்கு தோளும் இல்லை. யாருக்கிட்டே உன் துக்கங்களை, உன் கஷ்டங்களை, உன் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்கவே கொடுக்காத. ஒருவேளை உனக்கு நேர்ந்த கஷ்டங்களை மேடையில் பெருமையாக சொல்லிக்கொள்வதற்கு காலம் உனக்கு வாய்ப்புகளை தரலாம். அதை குறையாக அடுத்தவர்களிடத்தில் சொல்லி அந்த ஆற்றலை, அந்த வாய்ப்பை குறைத்து கொள்ளாத. இப்போ பொதுமக்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 2 செய்தி மட்டும் சொல்லி நான் இடம் சார்க்கிறேன். நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய பல செயல்கள் ஒரு வயது போனதற்கு பிறகு நாம் இதை செய்திருக்க வேண்டாமோ என்று நினைக்க தோன்றுகிறது. பிளைண்ட் ஸ்பாட். நல்லவர்களுக்கு ஏன் துயரம் வருகிறது? நாம் சொல்லுகின்ற காரணங்கள் தான் உண்மையானதா? ஏன் கண்களில் நிரந்தர சோகமும் நிரந்தர கோபமும் சில பேருக்கு 45, 50 வயதுகளில் வந்து விடுகிறது? அவர்கள் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? நான் ஒரு 2 செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பெண், அந்த பெண்ணை ஒருவர் பேட்டி எடுக்கிறார். அவளுக்கு ஒரு 67 வயசு இருக்கும். அவள் சொல்கிறா, ஐ எம் 67 அப்படின்றா. கேள்வி என்ன தெரியுமா? நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? எஸ் அப்படி இங்கிலீஷில், அது இங்கிலீஷ் பொம்பளை. எஸ் அப்படின்றது. ஆர் யூ ஹாப்பி அப்படின்ன உடனே நம்ம ஊரில் ஒன்றும் இல்லை, கல்யாணமானவங்களை பார்த்து யாருக்கிட்டையாவது கேட்டு பாருங்களேன், ஆர் யூ ஹாப்பி அப்படின்னா எஸ் ஐ எம் ஹாப்பி. ஆர் யூ மேரிட்? இப்போ இந்த வயசில் நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே சூப்பரானது லவ் தான். சூப்பரானது லவ் பண்ணுறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னா, முதல்ல இதுங்க தான் சந்தோஷமாக இருக்கணும். இதுங்க எல்லாம் சோகமாக இருக்குதுங்களா? அப்போ ஒரு உண்மை தெரியுதா? லவ் பண்ணுறதும் கல்யாணம் பண்ணுறதும் வாழ்க்கையின் அதி அற்புதமான மகிழ்ச்சியான விஷயம்னு 16 வயசில் தோணும், 25 வயசில் தப்புன்னு தோணும். அதனால் இப்போவே வாழ்க்கையில் நான் ஒரு ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். இந்த வயசு எப்படி பயன்படுத்த தெரியுமா? லவ் பண்ணி மற்ற விஷயங்களில் சிக்கிக்காத. இந்த வயசில் 23 வயசு தாண்டட்டும். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? 23 வயசு வரைக்கும் நீ இந்த சிக்கலில் ஈடுபட்டுட்டனா 23 வயசு வரைக்கும் நீ செய்கிற சாதனைகளில் ஒரு பின்னடைவு வரும். ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நான். இந்த பின்னடைவு என்ன செய்யும்னா, என்னை ஒரு அம்பு போல் பாய்வதிலிருந்து என் எனர்ஜியை தடுக்கும். அதுலேயே இருப்பேன் நான், என் வாழ்க்கைக்கான விஷயங்கள் இருக்க மாட்டேன். ஆனால் நீ 23 வயது வரைக்கும் உன்னுடைய இந்த டோபமினோக்கான எல்லா விஷயங்களையும் தள்ளி வச்சுட்டு நீ எங்கே படிக்கணுமோ, எங்கே வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த ஷார்ப்னஸை கொண்டு வந்துட்டேன்னா, யாராக இருந்தாலும் எந்த உயர்வான விஷயமாக இருந்தாலும் அது உன்னை நாடி வரும். ஒருவேளை நீ நாடியது உயர்வானதாக இருந்தால் அது உன்னை நாடி வரும். ஒருவேளை அது உனக்கான தகுதியற்றதாக இருந்தால் அது உன்னை விட்டு விலகிவிடும். யூ ஹாவ் டு கிவ் த டைம். நீ பலியாயிடக்கூடாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வெளியில் பிச்சைக்காரன் இருக்கிறான்னு சொன்னால் பிச்சைக்காரனுக்கு பிச்சை தான் போடணுமே தவிர பிரசாதத்தை போடக்கூடாதும்பாங்க. பிரசாதம் அவனுக்கு தேவையில்லை, அவனுக்கு பிச்சை தான் தேவை. நிறைய பேர் அவங்களே போய் அந்த பாத்திரத்தில் உட்காந்துக்கிறாங்க. குழந்தைகள் செய்யும் பிழை, இளைஞர்கள் செய்யும் பிழை. நான் சொல்லுகிறேன், அந்த அம்மாட்ட கேட்டாங்க, ஆர் யூ மேரிட்? எஸ். ஈவன் ஆஃப்டர் யுவர் மேரேஜ் லைஃப் you seems to be very happy. How? Tell us. கல்யாணமானதற்கு பிறகும் நீ இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய், என்ன ரகசியம் சொல்? அந்த பெண் சொன்ன ரகசியம் சூப்பர். நான் என் மகிழ்ச்சியை யாரிடத்திலும் கொடுத்து வைக்கவில்லை. திருமணமானதற்கு முன்பும் நான் சந்தோஷமாக இருந்தேன், திருமணமான பொழுதும் நான் சந்தோஷமாக இருந்தேன், திருமணமானதற்கு பிறகும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் சந்தோஷத்திற்கும் அந்த துணைக்கும் தொடர்பு இல்லை. நான் சந்தோஷமாக இருப்பது என்பது என் முடிவு. மை காட், மைண்ட் ப்ளோயிங்.
போய் உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது உங்கள் முடிவு. உங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களிடத்தில் கொடுக்காதீர்கள். இதோ நான் இன்னொரு இறகை தந்துவிட்டேன். பி ஹாப்பி. ப்ராப்ளம் தானே? என்ன ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்ங்கிறத புரிஞ்சுக்கோ. ப்ராப்ளத்துக்கான சால்வேஷன் பாசிபிலிட்டிஸை பாரு. பாசிபிலிட்டிஸில் இருந்து ஒரு சால்வேஷன் கொண்டு போ. சால்வேஷனுக்குள்ள கொண்டு போயிடு. ஒன்றும் இல்லை, சில பேர் வளர்றதை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வரும். கோபத்தில் நான் கோபப்படுவதை நிறுத்தி பல நாட்கள் ஆயிடுச்சு. யாரோ ஒருவர் செய்யும் பிழைக்கு எனக்கு ஏன் நான் தண்டனை கொடுக்க வேண்டும்? அதற்கு பேர் தான் கோபம். என் நரம்புகள் தானே பாதிக்கப்படுகின்றன, என் ரத்தம் தானே கொதிக்கிறது, எனக்கு தானே எல்லா பிரச்சனைகளும் வருது. நான் ஏன் யாரோ ஒருத்தங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதுக்கு சில பேர் கோவத்தில் சூப்பராக பேசுவாங்க. ஆமாம் சார் மேடம், ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு வந்துடும். நான் செத்தாலும் வாசப்படியை முதிக்க மாட்டேன். நீ தான் செத்துருவியே. நான் செத்தாலும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லாவா இருக்கும் அது? ஏய், தெரியாமத்தான் கேட்குற, தெரிஞ்சு கேட்குற, சொல்லு. ஏய், நான் ஒன்று சொல்வேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியே, தப்பாக நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போகிற, சொல்லு. ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி. நம்ம மனசை பதற வைக்கிறது இருக்குல்ல, பதறாத. நிதானம், பதறாத. நான் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனா? இப்படி தான் போவேன் காலேஜுக்கு. இதை விட சூப்பராக போவேன். வானத்தில் இந்த பராசக்தி இறங்குற மாதிரி இறங்குவேன். என்னுடைய ஸ்கார்பியோவிலேருந்து என் டிபார்ட்மெண்ட்டில் இறங்கி உள்ளே போய் அப்படி உட்காந்து அட்டண்டன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளாஸ் எப்போன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி உட்காருவேன். எங்கள் சீனியர் டீச்சர் தான் போய் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன பர்வீன் டல்லாக இருக்கிறேன், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? ஓ, நான் நல்லா தானே இருக்கிறேன். அதாவது இந்த உலகம் என்ன செய்யும்னா, நம்ம முகத்தில் ஒரு சின்ன கவலை ரேகை வந்தவுடன் அது சிரிக்கும். உங்கள் எல்லாருக்கும் சொல்லித்தரேன். யார் நம்மளை கவலைப்படணும்னு வேலைகளை செய்கிறாங்களோ அவங்க முன்னால் கவலைப்படாமல் இருக்கிறது தான் ஒரே பதில். சரியா? நம்ம நாசமாக போயிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னால் ஜெயிச்சு காட்டுறது தான் அவங்களுக்கு நாம் கொடுக்குற பதில். இல்லை, நம்மளை அழ வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு முன்னால் அழாமல் இருக்கிறது தான் அவர்களுக்கு கொடுக்கின்ற பதில். என் பிள்ளைகளே, நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற 30 ஆண்டு காலமாக எனக்கு நானே சொல்லிக் கொள்ளுகின்ற அதே மந்திர சொல்லை தருகிறேன். உடலில் இருந்து துக்கமாக இருக்கும் பொழுது கண்ணீர் வரும். அது ரொம்ப உப்பு கரிக்கும். அப்படியே வாயில் பிடிச்சுன்னா உப்பு கறி. ஆனால் ஒன்று சொல்கிறேன், முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அதே உப்பு தண்ணியை கண்ணிலேருந்து வழிய விடாத, இப்படி வழிய விடு, இப்படி வழிய வேர்வையாக்கு. நான் சொன்னல 33 வருஷம் உழைச்சிருக்கிறேன்னு. உன்னுடைய மொபைலில் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா, நான் ஏதோ உன்னுடைய மொபைலில் வந்து என் வீட்டிலேருந்து நிற்கலை. 32 நாடுகளுக்கு பயணம், 38 மாவட்டங்களுக்கும் பயணம், இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு பயணம். என் கால்கள் இரண்டும் வீங்க வீங்க சென்று நான் பயணம் செய்து பேசினது தான் உங்கள் மொபைலில். இருந்த இடத்துலேருந்து இல்லை. ஆனால் என்ன, நல்லா நீ வந்து உன்னை நீயே தயார் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், 32 நாடுகளுக்கு போயிருக்கிறனால ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. இப்போ வந்துட்டு போகிறதுக்கோ கார் செலவு தினேஷ் தான் கொடுப்பாரு. பணத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். கற்றவருக்கு கையில் பிடிச்சிக்கோ, கல்வியை கையில்
சென்ற இடமெல்லாம் சரி. நாம் சில தவறுகளை எங்கே எல்லாம் நிகழ்த்துகிறோம், அதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்று எப்படி இறகுகளை சேர்த்து கொண்டு அதை சிறகாக்குவது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு 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 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நீங்கள் அதை சரியாக உள்வாங்கிக் கொள்வீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு அதை சொல்கிறேன். எனக்கு யாராவது பேசுனா கேட்குறது பிடிக்கும், பேசுகிறத விட. அதனால தான் நல்ல ஸ்பீக்கராக இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். பேச்சாளருக்கான வேலை பேசிக்கிட்டே இருக்கிறதல்ல, படிக்கிறதும். இந்த பழக்கம் வந்தது எங்கள் அம்மாவால். எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு யார் விருந்தினர்கள் வந்தாலும் எங்கள் 5 பேரையும் வரிசையாக நிற்க வச்சு அறிவுரை சொல்லுவாங்க. சொச்சோன்னு ஒரு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல மேடம். ஆனால் அது எவ்வளோ நல்லது தெரியுமா? அந்த ப்ராக்டிஸே விட்டுட்டோம். நம்ம பேச்சையே கேட்க மாட்டேங்குது, அதை நான் அடுத்தவங்க பேச்சை கேட்கும். அப்படி இல்லை மேடம், நம்ம பேச்சை கேட்காததெல்லாம் அடுத்தவங்க பேச்சை கேட்கும். என் வீட்லேயும் அப்படி தான். எனக்கு 3 சித்தப்பா, ஒரு பெரியப்பா சார், ஒரு அத்தை. மாதம் வருவாங்க, நிற்க வச்சுருவாங்க. எங்கள் அம்மா தனித்தனியாக தான் வருவாங்க. டிஃபன் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அவங்க நல்லா குடும்ப விஷயம்லாம் பேசிட்டு எங்கள் அம்மாவும் போகும். அவங்க அப்படி சொல்லுவாங்களான்னு எங்கள் அம்மா எங்ககிட்ட சொன்னதில்லை. எங்கள் 5 பேரையும் நிற்க வச்சு ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்கள் பாய்ஜான். ஒரு பேச்சு கேட்குறது இல்லை. இந்த 3வது எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. 3வது நான் தான். இந்த 3வது இதுக்கு சொல்லுங்க அறிவுரை, நிறைய சொல்லுங்க, கேளு. எங்கே சோகம் தெரியுமா? 3 சித்தப்பாவில் ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ண தெரியாது. அது கூட சோகம் இல்லை மேடம், தனக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. எப்படி இருக்கும்? இந்த மாதிரியெல்லாம் பேச்செல்லாம் கேட்டு வளர்ந்தவனா. நிறைய சாப்பிட்ணும், இவ்வளோ சாப்பிட்ணுன்னு சொல்வார். அப்போதான் வலுவாக இருக்க முடியும். யோசித்து பார்த்தா நமக்கான சொல் எங்கேயோ இப்போ 282 பக்கம் புத்தகத்தை படிக்கிறேன். அதில் 261வது பக்கத்தில் 4வது பேராவில் 3வது வரி எனக்கான வரி. மொத்த புக்கையும் அந்த ஒரு வரிக்காக நான் கடந்தாகணும். எல்லாருக்கும் அறுவடை பண்ண முடியாது. அதுல ஏதோ ஒன்று. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று நான் கேட்பேன். எங்கேயோ ஒண்ணுதான், ஒண்ணு நம்மளை ஹிட் பண்ணும். அப்படியே சரி, இன்னிலேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம்.